வயநாட்டில் நிகழ்ந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 400-ஐ கடந்துள்ளது. நிலம்பூர், சாலியாறு பகுதிகளில் தொடர்ந்து சடலங்கள் மீட்கப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகளும் நடைபெற்று வருகிறது. தேடுதல் பணியும் நடைபெற்று வருகிறது. 224 சடலங்களும் 181 உடல் உறுப்புகளும் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதீஷ் இணைப்பில் இருக்கிறார். சுதீஷ், தற்பொழுது உயிரிழப்பு 400-ஐ கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அங்கு ஒரு பக்கம் மீட்பு பணிகளும் நடைபெற்று வருகிறது, தேடுதல் பணியும் நடைபெற்று வருகிறது. அங்கு தற்போதைய கள நிலவரம் என்ன? தற்போது ஆற்றங்கரையில் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட உடல்கள் தான் நிலம்பூர் பகுதியில் அதிகமாக அந்த உடல்களாகவும் ஏறக்குறைய கிட்டத்தட்ட உடல் பாகங்கள் தான் அதிகமாக எடுக்கப்பட்டு வரும் ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தற்போது இந்த இறந்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது தொடர்ந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவி வருகிறது. அதன் அடிப்படையில் தற்போது உடல்களாகவும் உடல் பாகங்களாகவும் எடுக்கப்பட்டதன் அடிப்படையில் தற்போது உடற்கூறாய்வுகள் முடிவுற்ற அந்த உடல் இறந்தவர்களின் எண்ணிக்கை 405ஆக தற்போது இருக்கிறது. தொடர்ச்சியாக 148 உடல்கள் முழுவதுமாக அந்த உடற்கூறாய்வு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு மேல் உடல் பாகங்கள் உடற்கூறாய்வு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகள் முண்டக்கை, சூரமலை மற்றும் பூந்தேரி மட்டம் உள்ளிட்ட 4-5 பகுதிகளில் இருந்து அந்த மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த பகுதியிலிருந்து நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியிலிருந்து எடுத்துக்கொண்டால் சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிற்கு அந்த பெருவெள்ளம் என்பது அடித்து செல்லப்பட்ட அந்த ஆற்று படுகை வழியாக பேரிடர் மீட்பு படையினர், தன்னார்வலர் மீட்பு படையினர் என ஆயிரக்கணக்கானோர் இந்த மீட்பு பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு பகுதியிலும் இறந்தவர்களுடைய உடல் பாகங்கள் அதிகமாக எடுக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. சுதீஷ், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.